சிபிசிஇ பாடத்திட்டத்தில் நாடார் சமுதாயத்தின் வரலாற்று பிழையை திருத்திட்ட துணை நின்ற தலைவர்களுக்கு பாராட்டு விழாவில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தை இழிவாக இருந்த அந்த பாடத்தை நீக்கிய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நடத்துகின்ற இந்த பாராட்டு விழாவுக்கு வருகிறது. இந்த விழாவின் தலைமை தாங்கிய மரியாதைக்குரிய அருமை சகோதரர் ஜாகுவார் தங்கம் அவர்களே, நம்ம எல்லோரும் அன்போடு வரவேற்ற திருமதி விஜயா சந்திரன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களே, இங்கே இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரி சசிகலா புஷ்பா அவர்களே, ராவணன் அவர்களே, கொளத்தூர் ரவி அவர்களே, மின்னல் ஸ்டீபன் அவர்களே, என்னுடைய அருமை தம்பி வினோத் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சிவசுப்பிரமணியம் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் அவர்களே, மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மேடையில் உள்ள அத்துணை தலைவர்களே, பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருகின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே ஆர்வத்தோடு எழுச்சியோடு வருகின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அத்துணை இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இனிய இந்த விழா மருத்துவர் ஐயா அவர்களுக்காக நடத்தப்பட்டுகின்ற இந்த விழா, அதுவும் குறிப்பாக பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்திய அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலிருந்து அதை நீக்கியதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு சமூக நீதி போராளி. சமுதாயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்நோக்கி அதில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவராக, நான் தலைவர் சொன்ன ஐயா கோச்சுப்பார், ஒரு போராளின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு முன்பு பெருமைமிக்க நாடார் சமுதாயத்தினுடைய வரலாற்றை பற்றி பெரியவர்கள்லாம் நீங்க பேசியிருக்கீங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, அது நாடார் சமுதாயம் இருந்தாலும் சரி, அது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருந்தாலும் சரி, எங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அங்கே முதலாக குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, அங்கே சென்று போராடக்கூடிய ஒரு ஆற்றல் படைக்கிறோம். குடிதாங்கி, தஞ்சாவூர்ல குடிதாங்கின்னு ஒரு ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிணத்தை ஊர் மத்தியிலே எடுத்து செல்லக்கூடாது என்று அந்த ஊர் மக்கள் பிரச்சனை செய்தார்கள். ஐயாவுக்கு அந்த செய்தி சென்றவுடன் ஐயா நேரடியாக அங்கே சென்று அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அதை அடக்கம் செய்தவர் ஐயா. அதே போன்று கோயம்புத்தூரிலே கோட்டைமேட்டிலே அங்கே இருக்கின்ற சோதனை சாவடியில் இஸ்லாமியர்களுக்கு அங்கு தடையாக இஸ்லாமிய பெண்களை அவருடைய பர்காவை எடுக்க செய்த அந்த சோதனை சாவடியில் அந்த தகவல் ஐயாவுக்கு சென்று அங்கே நேரடியாக சென்று அந்த சோதனை சாவடியை அகற்றிய, போராட்டம் செய்து அகற்றியது ஐயா. அதே போன்று இங்க கர்நாடகாவிலே நம்முடைய தமிழர்களுக்கு அங்கு பாதிப்பு ஏற்பட்ட சூழல், இது நான் சொல்வது 20 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 வாகனங்களில் கர்நாடகாவை நோக்கி ஐயா அவர்கள் சென்று என்னுடைய தமிழர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் செய்தவர் ஐயா அவர்கள். இங்கே நாடார் சமுதாயத்தை பற்றி இழிவான வாசகங்கள் வந்தவுடன் ஐயா மனம் வருந்தினார், கொதித்து போனார். சொல்ல போன கொதித்து போனார். என்ன இப்படி எல்லாம் இவ்வளவு மோசமா போட்டிருக்காங்க. உடனடியாக ஒரு போராட்டம், முதலாக போராட்டத்தை அறிவித்த ஒவ்வொரு தலையிலும் 72,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலையிலையும். இது காரணம் என்ன? இது ஊழல் ஊழல் ஊழல், பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஊழல்லாம் உங்களுக்கு அது ஊழல் பத்தி பேசினா நிறைய பேசிட்டு போயிடலாம், அவ்வளோ பேசலாம்.
ஏன்னா இதெல்லாம் அதிகாரி எப்படி இருக்கணும், நல்ல நேர்மையா இருக்கணும், அமைச்சர்கள் நல்ல வழியில் நடத்திட்டு போகணும். ஆனா அப்படி கிடையாது. அதிகாரி இங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்க, அமைச்சருக்கு எப்படி கமிஷன் வாங்கலாம், எப்படி பண்ணலாம். அதாவது சினிமாவில பார்த்தா அரசியல்வாதிகள் தான் ஊழல் லஞ்சம் வாங்கினா, தமிழ்நாட்டை உள்டா மாதிரி அதிகாரிகள் தான் இன்னும் அதிகமா இருக்கு. சீஃப் செக்ரட்டரியில இருந்து விஏ வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாறணும், இது மாற்றணும். நல்ல நேர்மையான அதிகாரி எவ்வளவு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. குமுதம் ஆனந்த விடன் படிச்சுட்டு இருக்காங்க, வேலை இல்லை, பனிஷ்மெண்ட் போஸ்ட். நல்ல நேர்மையான அதிகாரி ஊழல் லஞ்சம் செய்யறதா பெரிய பதவியில உயர்ந்த பதவியில எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க லஞ்சம் காசு வாங்கி கொடுக்குறவங்க தான் இருக்கிறாங்க. அதுல இந்த நிலை மாறணும், இந்த மென்டாலிட்டி மாறணும். இதை மாத்துறது யாரு? மக்கள்கிட்ட இருந்து சக்தி இருக்கு, மக்களுக்கு புரியணும், விழிப்புணர்வு செய்யணும். அதுதான் இன்றைய சூழலில் தேவை. ஏன்னா வளர்ச்சி இல்லை, தொழில் இல்லைன்னு நிச்சயமா தப்பு. அது எவ்வளவு செய்யலாம். தமிழ்நாட்டுடைய கோஸ்ட் கடற்கரை 1050 கிலோமீட்டர். 1050 கிலோமீட்டர்ல 6 துறைமுகங்கள் இருக்கு, பெரிய துறைமுகங்கள், 20 சிறிய துறைமுகங்கள் இருக்கு. இதுல வந்து வேர் ஹவுசிங் ஹப்னு சொல்றது, வேர் ஹவுசிங் கண்டெய்னர் ஹப் சிங்கப்பூர் இருக்கு, ராட்டர்டாம் இருக்கு, ஹாங்காங், அது போன்ற இங்க செய்யலாம், தமிழ்நாடு செய்யலாம். இதுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். இதுல எவ்வளவு பேர் இன்னைக்கு 1.5 கோடி பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. 84 லட்சம் பேர் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்ல பதிவு பண்ணிருக்காங்க, வேலை இல்லாம இருக்கிறாங்க. என்ன காரணம்? இவங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. வேலை இல்லையா இல்ல. இன்னைக்கு நான் என்னோட அறிக்கை ஒன்று வந்திருக்கு இன்னைக்கு. அதுல பார்த்தா இந்தியாவிலே அதிகமா வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் தற்கொலை செய்த நபர்கள் அதிகமா இந்தியாவில் தமிழ்நாடு 1300 பேர் இந்த ஒரு வருஷத்துல வேலை இல்லாம தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. அசிங்கமா இல்லை இதெல்லாம்? ஆக இதெல்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. எல்லாம் சினிமா போட்டா எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் சீரியல் ஒன்று போட்டு விட்டாங்க, சீரியல் இன்னும் பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாம். அப்புறம் அதை நான் வேற மாதிரி போடுவோம். அதனால இந்த சூழலில் உண்மையிலேயும் காமராசர் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு அவசியமானது. இதை உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம். எல்லோரும் மாறுங்கள், சேர்ந்து கொண்டு வருவோம். இது இவங்களா பாட்டாளி மகிழ்ச்சி, இவங்க இப்படி அவங்க அப்படிலாம் நிச்சயமா அப்படிலாம் கிடையாது. ஐயா பத்தி சொன்ன இன்னைக்கு நம்ம ஓபி ராமசாமி ரெட்டியார், அவருக்கு விழா யாரு, நூற்றாண்டு விழா நடத்தியது யாரு? காங்கிரஸ் கட்சியா? இல்ல, ஐயா நடத்தினார். அவங்க மறந்துட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்க மறந்துட்டாங்க. ஐயா நடத்தினார். ஏன்? மிக 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 நேர்மையான முதலமைச்சரா பணியாற்றினார். அந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு இந்த நேர்மை. காமராசர் அவருடைய நூற்றாண்டு விழா ஐயா கொண்டாடினார். ஆனா என்னன்னா பாடாளி கட்சியா, அது ஒரு ஜாதி கட்சிப்பா. இப்படி சொல்றது ஏன்னா இதெல்லாம் வந்து அடக்கிறது இல்லை. மக்கள்கிட்ட எவ்வளவுனா ஊழல் செய்யலாம், எவ்வளவுனா சொத்து கொள்ளடிக்கலாம், அதெல்லாம் மக்கள் ஏத்துப்பாங்களா? பாட்டாளி கட்சி ஏத்துக்க மாட்டாங்களாமா? ஏன்னா அந்த அளவுக்கு. இதுக்கு இன்னொரு காரணம் வந்து ஊடகங்களும் ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா சில ஊடகங்கள், நான் சொல்ல எல்லா ஊடகங்களும் சொல்ல, ஒரு சில ஊடகங்கள் என்ன பிரச்சனை, என்ன ஊழல் நடந்தா அது அன்னன்னைக்கு சொல்லணும். சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். சொல்லாம அது ஒரு வகையில போயிட்டு இருக்கிறது. அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்தியுங்கள், நல்ல வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து நாம் தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். என்ன கேட்டாங்க, உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னுடைய இலக்கு வந்து ஆட்சி செய்வது என்னுடைய இலக்கு கிடையாது. என்னுடைய இலக்கு என்ன, தமிழ்நாட்டை முன்னேற்றுவது என்னுடைய இலக்கு. சில பேருக்கு என்ன இலக்குன்னா தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும். என்னுடைய இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும், எல்லா துறைகளிலும் முன்னேற்ற வேண்டும். கல்வியிலையும், சுகாதாரத்திலும், வேலை வாய்ப்பிலும், விவசாயத்திலையும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும். எல்லாம் அது முன்னேற்றம், ஒட்டுமொத்தமான ஹாலிஸ்டிக் growth ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் என்னுடைய நோக்கம். அதுல ஒரு வகை வந்து ஆட்சிக்கு வந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும்னு இருக்கு. அதுல அதனால அந்த இலக்கு ஏதோ வரணும். அமைச்சர் நான் 35 வயசுல நான் அமைச்சர் பதவி பார்த்துட்டேன். இது ஒரு பெரிய 5 வருஷம் நான் இருந்துட்டேன். நான் இந்தியாவுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தோம். அதனால இது வந்து இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எல்லாம் நிச்சயமா எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு நோக்கம் இது முன்னேற்றணும். இங்க திலகபாமா வந்திருக்கிறாங்க, கவிஞர் திலகபாமா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சிவகாசியில் இருக்கிறாங்க. அவங்க பாட்டாளி கட்சியோடைய மாநில துணைத் தலைவர், தென் மாவட்டத்தில் உள்ள மகளிர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாங்க. அவங்க சவுந்தரபாண்டியனார் உடைய பேத்தி, மகள் வழி பேத்தி. அவங்க சவுந்தரபாண்டியன் நாடாருக்கு அவருக்கு நமக்கு விழா நடத்திட்டு இருக்கோம். அங்க திண்டுக்கல்ல, அங்க பட்டியல் அங்க செஞ்சிருக்கிறோம். அங்க சிவகாசியில, மதுரையில் நடத்திருக்கிறோம். இங்க சென்னையில நடத்திட்டு இருக்கோம்.
இதெல்லாம் எல்லா மக்களும், நமக்கு எல்லா சமுதாயங்களும் வரணும், எல்லா மதமும் வரணும். அதனால இதுதான் நமக்கு செஞ்சுட்டு வரோம். ஏன்னா ஐயா வந்து ஒரு குறுகிய வட்டத்துல ஐயா ஒதுக்க முடியாது. ஐயா அப்படி ஒதுக்கப்பட மாட்டார். ஐயா வந்து யார் பாதிப்பு, எந்த சமுதாயம் பாதிப்புனா அங்க குரல் கொடுப்பார். நியாயமா இருந்ததுன்னா ஐயாவை யாராலும் தடுக்க முடியாது. ஐயா பத்தி தெரியும், எதை பத்தியும் கவலைப்படும், என்ன விளைவுகள் வருது அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் போவேன், அதெல்லாம் செய்வேன், எனக்கு பட்டது, எனக்கு நியாயமா பட்டது நான் செய்வேன், அவ்வளவுதான். அதனால அப்படிப்பட்ட ஒரு போராளி ஐயா அவர்கள். அந்த வகையில இந்த விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலமா ஏமாந்துட்டு இருப்பாங்க மக்கள், இன்னும் எவ்வளவு காலமா ஏமாளிகளா இருப்பாங்க. வசனம் பேசா ஏமாந்துடுறாங்க, சினிமா நடிச்சா ஏமாந்துடுறாங்க, அடுக்கு மொழியில பேசினா ஏமாந்துடுறாங்க. இப்படிலாம் பேசி பேசி ஏமாந்துடுது. அப்படி ஏமாந்தான் இன்னைக்கு விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, தொழில் வளர்ச்சி வீழ்ச்சியில் இருக்கு, வேளாண்மை நெகட்டிவ்ல இருக்கு, பொருளாதார முன்னேற்றம் எதுவுமே கிடையாது, தொழில் யாரும் தொடங்குறது கிடையாது. எல்லா பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய சுயநலத்தை தான் யோசிக்கிறாங்க தவிர மக்களை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது இந்த காலத்துல. ஆக எல்லாம் சேர்ந்து வாருங்கள். நிச்சயமாக நம் இலக்கு தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும். முன்னேற்றத்தை பெறுவதற்கு எல்லோரும் ஒரே அணியில இருக்க வேண்டும். இந்த அணி அந்த அணி இப்படிலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இன்னொரு இது அரசியல் மேடை கிடையாது. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, 11 பேர் நம்முடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 11 பேர் நியமனம் பண்ணாங்க. ஆனா அதை ரத்து செஞ்சது யாரு? அதுக்கு காரணம் ஒரு அரசியல் தான் காரணம். ஒரே கட்சியை சார்ந்தவர்கள், அதே இன்னொன்று பார்த்தா ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படியே போட்டிருக்காங்க. 8 பேர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அங்கே போட்டாங்க. அதே போல் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் போட்டு அது செல்லாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவுடைய புகையிலை மற்றும் மது கொள்கையை நிர்ணயம் செய்தது ஐயா தான். இது நான் சும்மா சாதாரண வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டேன். இது எவ்வளவு பெரிய செய்தி. இது தமிழ்நாட்டுடைய கொள்கை கிடையாது, இந்தியாவுடைய புகையிலை கொள்கை, டுபாக்கோ பாலிசி. பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தது, எச்சரிக்கை விளம்பரம் கொண்டு வந்தது. எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம், டுபாக்கோ லாபி எவ்வளோ எதிர்த்தாங்க. அதெல்லாம் அதை மீறி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. என்னன்னா, இந்தியாவில் உள்ள தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மது கடைகளை மூட வேண்டும். இது சாதாரண தீர்ப்பு கிடையாது, எவ்வளவு பெரிய தீர்ப்பு. இதனால அதாவது மதுவால ஒரு ஆண்டு இந்தியாவில் 18 லட்சம் பேர் இறக்கின்றார்கள், புகையால 10 லட்சம் பேர் இறக்கின்றார்கள், 28 லட்சம் பேர் இறக்குறாங்க இடத்துல. அப்படி இந்த ஐயா இந்த கேஸை போட வச்சு உச்சநீதிமன்றத்தில் கேஸ், இதுக்கு பாட்டாளி வச்சு கேஸை போட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருது. ஆனா அதுல ஊடகத்துல வந்துதான் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா இதுதான் நம்ம செஞ்சது. ஏன்னா ஐயா இது மது கொள்கை, மது ஒழிக்கணும்னு எவ்வளவு போராட்டம் வந்துட்டு இருக்கு. அதனால இதையெல்லாம் செய்து தொடர்ந்து இதனுடைய கடமையை செஞ்சுட்டு வரோம். இது நம்மளுடைய கடமை. இது ஏன்னா அடுத்த தலைமுறை நம்ம நல்லா வரணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல கல்வி அறிவு பெற்றிருக்கணும். அதான் நோக்கம். மற்ற 2 பேரும் சேர்ந்து என்னன்னா, அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், அடுத்த தேர்தலுக்குள்ள எவ்வளவு காசு கொடுத்து ஓட்டு வாங்கலாம். நம்ம அடுத்த தலைமுறை எப்படி இருக்கலாம், அடுத்த 50 வருஷம் தமிழ்நாடு எப்படி இருக்கணும். உங்களுக்கு தெரியும், சில்லறை வணிகத்துல அந்நிய நேர் முதலீடு வந்த நேரத்துல முதலாக குரல் கொடுத்து போராடிது ஐயா தான் போராடினாரு. அதுக்கு பிறகு மற்ற கட்சியெல்லாம் வந்தாங்க. அப்போ ரிலையன்ஸ் சொன்னார், போராட்டம் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன காசுலாம் வாங்கி விட்டாங்க, உள்ள விட்டாங்க. அதனால இதை எதுனாலும் பாதிப்பா, மக்களுக்கு பாதிப்பா, பாமர மக்களுக்கு பாதிப்பா, முதல் குரல் கொடுத்து இன்னைக்கு ஐயாவோட அறிக்கைக்காக மற்ற கட்சியெல்லாம் காத்துட்டு இருக்காங்க. ஏன் காத்துட்டு இருக்காங்கன்னா அதை பார்த்து காப்பீடு எது பட்டாலும் முதல்ல அது புள்ளி ஒருத்தர் பிரச்சனை, இதுதான் தீர்வு, அதுதான் வித்தியாசம். ஐயாவுக்கு மற்ற தலைவர்களுக்கு இது பிரச்சனை, இது தீர்வு, எல்லாத்துக்கும் தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயா. மற்றவங்களை யாருக்கு தெரியல. அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் உங்கள் சொல்லுங்க, நீங்க எல்லாம் மற்றவங்க எல்லாம் பேசுங்க. நிச்சயமா ஒரு மாற்றம் வரணும். இதே இந்த நிலைமை நீ தாங்காது, தமிழ்நாடு தாங்காது. ஆனா என்ன நல்லது என்னன்னா, இதுக்கு முன்பு எவ்வளோ சொன்னோம், மக்கள் கேட்கிற நிலைமையில இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன சொல்ல, மக்கள் கேட்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க, வேற வழி கிடையாது. அந்த மனநிலை வந்துட்டாங்க. அதனால அந்த மாற்றங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் சேர்ந்து, அதுல எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த இனமோ மொழியோ பாகுபாடின்றி அனைவரும் சேர்ந்து, நாம் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாம் முன்னேற்றுவோம். அது நாம் எல்லோரும் அணி சேர்வோம் என்று இந்த இணைய விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை பேர், குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி வினோத் ராதா மற்றும் ராகவா தங்கம் அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி என்று நேற்று தெரிவித்து அமர்கின்றேன். நன்றி. மேலும் இதே போன்ற வீடியோக்களை பார்க்க எஸ் வெப் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.